வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவியன் 109 அறிவாட்சி மலர்க என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை. பொருள் துறையில் சமநீதி வழங்க ஏற்ற பொறுப்புடைய ஆட்சி முறை கிட்டும் மட்டும் பொருள் ஈட்ட பொருள் காக்க இட நுகர பொருட்கட்கே போராட ஏற்றவாறு பொருளாதாரச் சூழலை எதிர்த்து தங்கள் பொறுப்புகளை ஆற்ற மனதிடம் வலுக்க பொருட்களிலே அறிவதனை பற்றச் செய்யும் பக்தி நெறி மக்களிடம் நிலைத்திருக்கும். அறிவாட்சி மலர வேண்டுமானால் பொருள் துறையில் சமநீதி நிலவ வேண்டும். அதற்கு பொறுப்புடைய ஆட்சி முறை அமைய வேண்டும். ஒன்றினால் ஒன்று, அந்த ஒரு லிங்க்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒரு தொடர்பு இருக்கிறது. ஆட்சி முறை சரியாக இருந்தால் மட்டுமே பொருள் துறையில் சமநீதி வழங்க முடியும். பொருள் துறையில் சமநீதி வழங்கினால் மட்டுமே அறிவாட்சி மலர முடியும். அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பான ஆட்சி முறை நமக்கு அமையும் வரை வாழ்க்கை முழுவதும் மனித வாழ்வு உண்மையில் மகத்தானது. அபை பாட்டி சொன்னது போல அரிதானது. இயற்கை இன்பங்களையெல்லாம் ரசிப்பதற்கு ஏற்ற பிறவி. ஆனால் இன்று அறிவு உயராததால், பொறுப்பான ஆட்சி அமையாததால் அத்தனை அறிவும் பொருட்களை சம்பாதிப்பதில், அப்படி சம்பாதித்தை சேமிப்பதில், அதை தனக்கு வேண்டியவர்களுக்கு கொடுக்க அல்லது தான் அனுபவிக்க, இப்படி சுற்றி 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 இந்த பொருட்களுக்கான போராட்டமாகவே மனிதர் வாழ்வு மாறிவிட்டது. இந்த பொருளாதார சூழலை எதிர்த்து பொருட்கள் இல்லாதவர்கள் இந்த சூழலை எதிர்க்கிறார்கள். தங்கள் பொறுப்புகளை ஆற்ற அவர்களுக்கு மனதிடம் வலுவாக ஆக பொருட்களிலே அறிவதனை பற்றி நிற்கிறது. இந்த கடும் பற்றுன்னு சொல்லுவோம் பாருங்கள். அறிவு எங்கே நிற்கிறது? இப்போ பொருட்களை பற்றி நிற்கிறது. அது தப்பும் இல்லை. என்ன காரணம்? இந்த உடல் தேவையை பொருட்களை கொண்டு தான் நிறைவு செய்யணும். அப்போது அறிவு உடல் தேவைக்குரிய பொருட்களை பற்றி நிற்கின்ற இந்த பக்தி நெறி மக்களிடம் நிலைத்திருக்கும். பக்தி என்றால் ஒரு நம்பிக்கை வழி. பொருள்தான் எல்லாமே, இந்த பொருட்களினால்தான் எனக்கு மகிழ்ச்சி என்கின்ற நம்பிக்கை எதுவரை மக்களிடம் இருக்கும்? அறிவாட்சி மலரும் வரை. அதனால தான் அருட்தந்தை அறிவு திருக்கோவில் எழுப்பி அறிவை உயர்த்தி நம் தேவைகளை குறைத்து கொண்டு அதற்கேற்ற பொருட்களை பெற்று இன்பமான வெற்றியான நிறைவான வாழ்வை வாழ்வதற்கு வழிவகுத்து தந்திருக்கிறார்கள். பயிற்சி செய்வோம், பயன் பெறுவோம். வாழ்க வளமுடன்.